மசூதிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. மசூதியில் போயிட்டு உட்கார வச்சு அந்த ஓதுவாங்கள்ல அவங்களுக்கு எய்த்த மாதிரி உட்கார வச்சு நிறையா உருவம் மந்திரம்லாம் நிறையா சொல்லி கையில் ஏதோ தண்ணி மாதிரி வச்சு அவர் மேலே தெளிக்கிறாருங்க. தெளிச்சுட்டு ஒரு சில இதில் வாசகங்கள்லாம் படிக்கிறாருங்க. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அப்படியே உட்காந்துருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறாரு. போன மாதம் நீ நைட் டைமில் காரில் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்ததா ஆன்னு கேட்டோன்னே அப்போதாங்க ஸ்ரீதருக்கே ஞாபகம் வருது. ஆமாம் பாய், வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு உருவம் வந்து என்னை கிராஸ் பண்ணி போன மாதிரி, அதாவது வண்டியை கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு. நானும் அதை பெருசாக கண்டுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கிராஸ் பண்ண அடுத்த ஒரு செகண்டை டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நான் பயத்தில் வண்டியை நிப்பாட்டவே இல்லை. நேராக வீட்டில் வந்து நிப்பாட்டிட்டு காலையில் பார்க்கும்போது அந்த இடத்துல லைட்டாக அடிபட்டு இருந்தது அப்படின்னு ஸ்ரீதர் வந்து சொன்னோன்னே பாயும் சொல்லியிருக்காரு. அவருடைய ஓனரும் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்டா இதெல்லாம் முன்னாடியே சொல்லலைன்னா, இல்லைண்ணா நீங்கள் ஏதாவது திட்டுவீங்க, அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னா இந்த மசூதியில் இருக்கிற